ரிஷப ராசிக்கு வக்ரசனி காலத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த 3 விஷயங்கள்ல தவறு பண்ணிடவே கூடாது. அந்த 3 விஷயங்கள்ல நீங்க தவறு பண்ணிட்டா பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த 3 விஷயம் என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ கேளுங்க. இப்போ ரிஷபராசிக்கு 9ஆம் இடம்ங்கிற பாக்யஸ்தானாதிபதி ஆகிறார். அப்போ உங்க சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு நல்ல மதிப்பு, ஒரு பதவியை சொல்லக்கூடியவர் சனி பகவான். 10ஆம் இடம்ங்கிற உங்களுக்கு கிடைக்கிற பொசிஷன், அதாவது வருமானத்துக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, சமுதாயத்தில் நீங்கள் என்ன மதிப்பாக இருக்க போகிறீங்க, எதை வச்சு நீங்கள் பணம் பண்ண போகிறீங்கிற இடம் தான் 10ஆம் இடம். ஒரு போஸ்டிங்கை சொல்லக்கூடியதும் 10ஆம் இடம் தான். அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். இதையெல்லாம் உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுத்துட்டே இருந்தவர் இப்போ வக்கரமாகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தொழில், முதலீட்டு தொழிலில் வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனே ரிட்டர்ன்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் பின்னடைவாக இருக்கிறனால இப்போ நீங்கள் முதலீட்டுக்குள்ளே போகாதீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் சமுதாய உயர்வு ஸ்தானம்ங்கிற ஒரு விதத்தில் நோய் எதிர்ப்பு ஸ்தானமும் கூட தான். அப்போது சமுதாயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கீங்க, சமுதாயத்து சம்மந்தமான சில விஷயங்களை நீங்கள் போஸ்ட் போடுறீங்க சோசியல் மீடியாவில், அதை பற்றி வெளியில் போய் பேசுகிறீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன லூஸ் டாக் கூட உங்களுக்கு கடுமையாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நின்றும். அதனால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. வக்கரமாக இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்குறனால இயற்கையாகவே இந்த காலகட்டம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் காலதாமத குணமும் கொஞ்சம் அதிகமாக வரும். உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க, அவசரப்படாதீங்க. 5ஆம் இடமான பாக்யஸ்தானத்தையும் சனி பகவான் வக்கரமாக பார்க்கறனால அது ஒரு புத்திரஸ்தானமும் கூட. குழந்தைகள் இருந்தால் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, ஸ்லோவாக படிப்பாங்க. அவங்க போக்கிலேயே கொஞ்சம் விட்டு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுத்து மாற்ற பாருங்கள். அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறனால ஏதாவது சொத்து, உயில் சொத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க உடனடியாக இப்போது அது கெயினாக கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. கிடைக்காது. அதில் ஏதாவது இழுபறிகள் இருந்தால் இப்போ அது முடிவுக்கு வராது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, 8ஆம் இடம் உங்கள் ஆயுள் ஸ்தானமும் கூட. இப்போது சில சமயங்களில் திசாபுத்தி வீக்காக இருந்தால் விபத்துக்கள் நடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தால் சர்ஜரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். இந்த வக்ரச்சனி முடிகிற மட்டும் சமாளிக்க முடிகிறவங்க சர்ஜரியை தவிர்த்துருங்க. நல்ல தசாபுத்தி நடக்குதா, சனியோட அந்தரமெல்லாம் நடக்கலையா, நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த சமயத்தில் இந்த விஷயங்களில் நீங்கள் அவசரப்படாமையும் பொறுமையாகவும் இருக்கிறதன் மூலமாக புது பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராமல் கண்டிப்பாக நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். இப்போது 9ஆம் இடத்தும் ஒரு தெய்வீக ஸ்தானத்துக்குடையவர். இப்போது எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களையெல்லாம் விட்டுட்டு வெளியூரில் வெளி தேசத்தில், அதாவது தூரதேச பயணத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் அங்கே கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், ஒரு நிதானத்தை கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சமுதாயத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் வரக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணும். இன்னொரு விஷயம், அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு நீங்கள் எண்ணெய் காப்பு போட்டு வழிபாடு பண்ணும்போது அவர் மனம் குளிர்ந்து அந்த சனியால் வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை அது கடத்தி விட்டுருவார். அப்போது இந்த டைமில் நமக்கு நிதானம் தர சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக தேவை. இதை நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. இது எந்த கிழமையில் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னா, இதை சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம், வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம். இன்னொன்று, காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடமாக இருக்கிறதுனால ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செருப்பு தானமாக பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். இது எல்லாத்தினாலையும் தூரதேசம் போய் இதை பண்ண முடியாது. சிலர் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சூழ்நிலையில் இருப்பாங்க, சிலர் உயர்வான சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த வீடியோவை எல்லா தரப்பு மக்களும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இயலாத நண்பர்கள் தனக்கு பக்கத்தில் இருக்கிற முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, நிச்சயம் குறிப்பாக செருப்பு தானம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆபத்துகள் எல்லாம் அழகாக இறைவனே கையில் உங்களை
பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பார். இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. நல்ல சூழ்நிலை பின்னாடி வரப்போகுது. அதுக்காக